வணக்கம். உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற வயசு ஒரு கதைனா, உங்க உடம்புக்குள்ள இன்னொரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் உங்க உண்மையான வயசு. கேலண்டரை விட உங்க ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற அந்த வயசை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுன்னு இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு 40 வயசு இருக்கலாம், ஆனா உங்க உடம்பு ஒரு 30 வயசுக்காரங்க மாதிரி தெம்பா எனர்ஜியோட இருக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். அந்த கேள்விக்கான பதில் பயாலாஜிக்கல் ஏஜ், அதாவது உடலின் வயதுங்கிற ஒரு அறிவியல் கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. இது நீங்க பிறந்த தேதியை வச்சு கணக்கிடுற வயசுலேருந்து முற்றிலும் வேறானது. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கேலண்டர் வயசை நம்மளால மாத்த முடியாது, சரிதானே? ஆனா இந்த வயது அப்படி இல்ல. இது முழுக்க முழுக்க நம்ம கையில இருக்கு. நம்மளோட வாழ்க்கை முறைய வச்சு இதை நாமளே மாத்திக்க முடியும். சரி, இந்த வயசை எதை வச்சு முடிவு பண்றாங்க? நம்ம உடம்போட உண்மையான வயசை தீர்மானிக்கிற 4 முக்கியமான காரணிகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், உங்க இரத்த நாளங்களோட ஆரோக்கியம். அதாவது உங்க பிளட் வெசல்ஸ் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்கு, உங்க செல்களுக்கு ரத்தம் எவ்வளோ நல்லா பாயுதுங்கிறத பொறுத்தது தான் இது. இரத்த ஓட்டம் சீரா இருந்தா செல்களும் இளமையா இருக்கும். ரெண்டாவது, டிஎன்ஏ மெத்திலேஷன். பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? ஆனா சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம ஜீன்ஸ்ல இருக்கிற ஒரு டிம்மர் ஸ்விட்ச் மாதிரி. நம்மளோட லைஃப் ஸ்டைல் இந்த ஸ்விட்சை ஆன் அல்லது ஆஃப் பண்ணும். இதனால நம்ம மரபணுக்களோட செயல்பாடே மாறிடும். மூணாவது, மைட்டோகாண்ட்ரியாவோட செயல்பாடு. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் இதுதான் பவர் ஹவுஸ். இந்த பவர் ஸ்டேஷன்ஸ் எவ்ளோ திறமையா வேலை செஞ்சு எனர்ஜியை உருவாக்குதோ, அதுவும் நம்ம இளமைய தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான காரணி. நாலாவது, நாள்பட்ட அழற்சி. இத இன்ஃப்ளமேஜிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல எப்பவுமே லேசா ஒரு வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இது வயசாகிற ப்ராசஸ ரொம்ப வேகப்படுத்திடும். சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த 4 காரணிகளையும் சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கு ஒரு நடைமுறை தீர்வு தான் இந்த உணவு முறை. இது வெறும் சாப்பாட்டு விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை அமைப்பு. ஓகே, இதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிள். சில எளிய விதிகள் மூலமா இதை பின்பற்றலாம். வாங்க, நம்ம தட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். இதோட அடிப்படை விதி ரொம்ப ஈஸி. இதுக்கு பேரு தட்டு விதி. நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வேளையும் உங்க தட்டுல பாதிக்கு பாதி காய்கறிகள் இருக்கணும், கால்வாசி புரோட்டீன், மீதி கால்வாசி நல்ல கார்போஹைட்ரேட், கூடவே கொஞ்சமா நல்ல கொழுப்பும் சேர்த்துக்கலாம். அந்த ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட்னா என்ன? இங்க குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி இல்ல. அதாவது திணை வகைகள், பருப்புகள், முழு தானியங்கள் மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு மைதா மாதிரி விஷயங்களை தள்ளி வைக்கணும். 30. இது என்ன நம்பர்னு பாக்குறீங்களா? இது ஒரு வாரத்துக்கான உங்க டார்கெட். ஒரு வாரத்துக்குள்ள குறைஞ்சது 30 விதமான செடி சார்ந்த உணவுகளை சாப்பிடணும். அதாவது காய்கறி, பழங்கள், பருப்பு, நட்ஸ்னு கலந்து சாப்பிடணும். இது உங்க குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில விஷயங்களை கண்டிப்பா தவிர்க்கணும் அல்லது குறைச்சுக்கணும். முக்கியமா ரொம்ப பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை போட்ட பானங்கள், அப்புறம் சாஸ், கெச்சப் மாதிரி விஷயங்கள்ல மறைஞ்சிருக்கிற சர்க்கரை, இதெல்லாம் தான் நம்ம உடம்புல வீக்கத்தை அதிகப்படுத்தி வயசாகிறத வேகப்படுத்தும். என்ன சாப்பிடுறோங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, எப்போ சாப்பிடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். தினமும் ஒரு குறிப்பிட்ட 10 இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட முடிக்கணும். அதே மாதிரி ராத்திரி லேட்டா ஹெவியா சாப்பிட்றத தவிர்க்கணும். 10. இந்த நம்பரை மறக்கவே மறக்காதீங்க. மதியம் சாப்பிட்ட பிறகும் ராத்திரி சாப்பிட்ட பிறகும் வெறும் 10 நிமிஷம் வாக்கிங். இது உங்க பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண ஒரு சூப்பர் டெக்னிக். ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, முழுமையானதை விட நிலைத்தன்மையே முக்கியம். அதாவது எப்போவாச்சும் ஒரு நாள் பெர்ஃபெக்ட்டா டயட் ஃபாலோ பண்றதை விட தினமும் இந்த சின்ன சின்ன நல்ல பழக்கங்களை தொடர்ந்து சேர்றது தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சரி, இதெல்லாம் ஃபாலோ பண்றோம், நம்ம சரியான பாதையில தான் போறோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்க ஆரோக்கியத்தோட கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்குங்கிறத நீங்க எப்படி உணரலான்னு பார்க்கலாம். இந்த டேபிள் பாருங்க, நாம பேசின எல்லாத்தையும் அழகா சுருக்கமா சொல்லுது. உங்க கேலண்டர் வயசை மாத்த முடியாது, ஆனா உங்க பயாலஜிக்கல் ஏஜ், அதாவது உங்க உடம்போட வயசை உங்க லைஃப் ஸ்டைல் மூலமா கண்டிப்பா மாத்த முடியும். இதுதான் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். உங்க வயது குறைதான்னு தெரிஞ்சுக்க பிளட் டெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஆனா அது இல்லாமலே நம்ம உடம்பு சில அறிகுறிகளை காட்டும்.
சாப்பிட்டதுக்கு அப்புறம் டயர்ட் ஆகாம எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றது, ராத்திரி நல்லா ஆழ்ந்த தூக்கம் வர்றது, ஸ்கின் நல்லா பொலிவா இருக்கிறது, உடம்புல நல்ல தசை வலிமை இருக்கிறது, இதெல்லாமே நீங்க இளமையா ஆகிறதுக்கான அறிகுறிகள் தான். ஆக உங்க உடம்போட உண்மையான வயசை மாத்துற சக்தி உங்க கையில தான் இருக்கு. இந்த மாற்றத்தை கொண்டு வர இன்னைக்கு நீங்க எடுக்க போற முதல் சின்ன ஸ்டெப் என்ன? யோசிச்சு பாருங்க.